வேத புத்தகத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கிருபையின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கு நீர் எம்மாவு சீஷர்களுடைய கண்களை திறந்து வேத வாக்கியங்களை பிரசங்கித்த பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த மாலை நேரத்திலும் எங்கள் இருதயத்துக்குள்ளும் எங்கள் மனதிற்குள்ளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயத்தை பக்கமாக நாங்கள் திருப்புகிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கும் இந்த இடத்திற்குள் வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டின் மேன்மையான அனுபவங்களை நாங்கள் அனுபவிக்கவும் இந்த உலகம் அதை காணவும் எங்கள் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக தேவனை எங்களை வழிநடத்தும்படி உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று, மோசேயை குறித்து வாசிக்கிறோம். இன்னொன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். மோசேயை குறித்து எங்கு வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு ஆண்டவர் எது கொடுத்தார் என்றால் நியாயப்பிரமாணம் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எது வெளிப்பட்டது? கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். முதலாவது, இந்த கிருபையை குறித்து நான் சில காரியத்தை நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கிருபை என்பது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, கிரேஸ் இஸ் நாட் அன் ஆட்டிடியூட் ஆஃப் காட். ஆட்டிடியூட்னா அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று கிருபை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்படி எடுத்துக்கணும்னா, இட்ஸ் a ஒர்க் ஆஃப் காட். அதை நான் உங்களுக்கு விளக்கும்படி விரும்புகிறேன். கிருபை என்பது கிறிஸ்து நமக்காக செய்த செயல், இல்லாவிட்டால் கிரியை. ஒரு செயல் செய்கிறோம், ஒரு கிரியை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? உதாரணத்துக்கு, நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், அங்கு செயல்படுகிறேன், இல்லாவிட்டால் வேலை செய்கிறேன். வேலை செய்த பிறகு எனக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும், இல்லைங்களா? அப்போ அதே போல கிறிஸ்து நமக்காக சில கிரியைகளை, வேலைகளை செய்ததினாலே வரும் பலனை நமக்கு அவர் இலவசமாக கொடுக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு குறிப்பு புரியுதா? வேலை செஞ்சது யாரு? கிறிஸ்து. சிலுவையில் அவர் தொங்கும்போது கடைசியாக என்ன வார்த்தை சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்காக யாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் செய்து முடித்ததனுடைய பலனை யார் அனுபவிக்கிறது? நாம் அனுபவிக்கிறோம். எனவே கிருபை என்பது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல வசனங்களை நான் விவரிக்க முடியும். முதலாவது, நீங்கள் ஒன்று யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், 4ஆம் அதிகாரத்தில் ஐ திங்க் 16வது வசனம் நினைக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை குறித்து விவரிக்க வேண்டும் என்றால் அதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். தேவனால ஒருவரையும் வெறுக்க முடியாது. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, தேவனால ஒருவரையும் வெறுக்கவே முடியாது. அதுதான் அவருடைய தன்மை. இப்படிப்பட்ட அன்பின் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த அன்பை நமக்கு காண்பிப்பதற்கு 2 காரியத்தை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக தேவனுடைய இரக்கத்தை குறித்து படிப்போம். அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இரக்கத்தை விட எதை அதிகமாக படிக்கிறோம்? கிருபையை குறித்து அதிகமாக படிக்கிறோம். கிருபை என்பது அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டினுடைய உச்சகட்டம். ஏனென்றால் கிறிஸ்து இந்த அன்பை எப்படி காண்பித்தார் என்றால், சிலுவையிலே மரித்ததன் மூலமாக அந்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்க? தெரியும் உங்களுக்கு? அது என்னது? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் மேல வைத்த அன்பின் வெளிப்பாடு. திரும்பி சொல்லுங்க, என் மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. ரைட். இதை நீங்க முதல்ல மனதில் வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா, மனிதன் தேவனுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. கிருபை என்னது? தேவன் மனுஷனுக்காக வேலை செய்தார், அதனுடைய பலனை நமக்கு கொடுத்தார்.
ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? தேவனுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் எங்கே வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நமக்கு டக்குன்னு மனசில் எது ஞாபகம் வருது? 10 கட்டளைகள் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ தேவன் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் டிமாண்ட், இதை நீ செஞ்சாகணும். அப்போ 2 விதத்தில் நம்ம நீதிமானாக முடியும். ஒன்று, தேவன் சொல்கிற டிமாண்டை எல்லாம் நிறைவேற்றி அதன் மூலமாகவும் நாம் என்ன செய்ய முடியும்? நீதிமானாக முடியும். இன்னொரு விதத்தில் நீதிமானாக முடியும், விசுவாசத்தினால நீதிமானாக முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்மெல்லாம் எப்படி நீதிமானானோம்? விசுவாசத்தினாலே. எத்தனை பேர் விசுவாசத்தினால நீதிமானானேன்னு சொல்றீங்க? எது மேல விசுவாசம் வச்சீங்க? உங்க செயல் மேலையா, இல்லாட்டி கிறிஸ்து உங்களுக்காக செய்த செயல் மீதையா? கிறிஸ்து நமக்காக செய்த செயல் மீது நம்ம விசுவாசம் வைத்ததினால் நீதிமானோம். எனவே பழைய ஏற்பாடு என்பது நாம் தேவனுக்காக சில காரியத்தை செய்து அதன் மூலமாக அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது கிறிஸ்து நமக்காக ஒன்றை செய்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து அதை விசுவாசிப்பதின் மூலமாக அந்த நன்மைகளை நாம் அனுபவிப்பது. எனவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இமாலய வேறுபாடு இருக்குது. இதை நீங்கள் நல்லா என்னைக்கு புரியுறீங்களோ, ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு போராட்டம் இருக்குதுன்னா புதிய ஏற்பாட்டில் அது ஒன்றை பெறுவதற்கான போராட்டம் அல்ல. நம்முடைய போராட்டம் என்னன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை அடைவதற்கான விசுவாசத்தின் போராட்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விசுவாசத்துக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நல்லா யோசித்து பாருங்க. விசுவாச போராட்டம் என்னதுன்னா, உதாரணத்திற்கு கர்த்தர் நமக்காக ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு விசுவாசிக்கும் போது வெளிப்படையான எல்லா சூழ்நிலைகளும் அது முடியாத மாதிரி எதிர்மறையா இருக்கும். எதிர்மறையா இருக்கும் பொழுது அதை பார்த்து செஞ்சார செய்யலையா, செஞ்சார செய்யலன்னு அப்படி நம்ம அலசடிப்படாமல், கர்த்தர் செய்து முடித்து விட்டார், வெளியே தோற்றம் எப்படி நடந்தாலும் சரி அது எனக்காக முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச போராட்டம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை. அதனால புதிய ஏற்பாட்டில் நீங்க யாரும் ஏதோ, இப்ப பழைய ஏற்பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை போக விடன்னு சொல்லி போராடினார். அந்த மாதிரி ஆசீர்வாதம் பெறுவதற்கு புதிய ஏற்பாட்டில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன போராட்டம் உண்டு? விசுவாச போராட்டம் உண்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லும்போது உங்களுக்கு அது விளக்கமாக அது புரியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால நான் விளக்கும்படியாக விரும்புகிறேன். அதனால புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாடு எதை மையப்படுத்தி இருக்குது? என்னுடைய கிரியைகளை அது மையப்படுத்தி இருக்கிறது. புதிய ஏற்பாடு எதை மையப்படுத்துது? இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை அது மையப்படுத்துகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் அந்த கிரியை, இயேசு எனக்காக செய்த கிரியையினுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் எனக்கு 2 காரியம் இருக்கணும். என்ன காரியம்னா, ஒன்று விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். இன்னொன்று கீழ்ப்படிதல் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இன்னொன்று என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும். இந்த 2ஐயும் நீங்க இணைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த இயேசு செய்த கிரியையினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொல்லி நம்ம சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் யார் இருக்கிறார்? ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, கீழ்ப்படுதலும் இருந்துச்சு. அதனாலதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு விதத்தில் சொல்ல வேண்டாம், புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியா இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? நம்ம ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாம் சந்ததி எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் என்கிற நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் எப்படி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தாரோ அதே முறையை நாம் பின்பற்றணும். அவர் எதை பின்பற்றினாரு? அவர் நீதிமான எப்படி மாறினாரு? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால அவரிடத்துல கீழ்ப்படிதல் இருந்தது. அதற்கு நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன்.
நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல ஐ திங்க் 22ஆம் அதிகாரத்துல எதை பத்தி வாசிக்கிறோம்? வாசிங்க 22. ஈசாக்க பலி கொடுக்கிறது. ஈசாக்க பலி கொடுக்கிறது. கொடுக்கும்போது அங்க பலி கொடுக்க போய் மலைக்கு போய் எல்லாம் பலி செலுத்துற போகும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கையை அவன் மேல போடாதேன்னு சொல்றாரு. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அங்க கீழ்ப்படிதலை குறித்து படிக்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். நல்லா கவனிங்க. அப்ப சொல்லுக்கு கீழ்ப்படிகிறது அப்படிங்கிறது ஒரு செயல் தானே. அப்ப இங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் செயல் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த காரியத்தை நீங்க எபிரேயர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் தொடர்பு படுத்துறார். எப்படி தொடர்பு படுத்துறாருன்னா, ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்க பலி செலுத்தும் போது அவருக்குள்ள என்ன விசுவாசம், அந்த அதாவது பலி செலுத்தும் அந்த செயல், கீழ்ப்படுதலின் செயலை செய்யும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? நான் பலி செலுத்தினாலும் திரும்பி என் தேவன் என்ன செய்வாரு? பிள்ளையை உயிர்ப்பிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் கீழ்ப்படுதல் தனித்தனியாக இல்லை. கீழ்ப்படுதல் எதோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது? விசுவாசத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்க நல்ல மனதில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் என்ன செயல் செய்யணும், இல்லாட்டி எதற்கு கீழ்ப்படியணும். ஆனா அந்த கீழ்ப்படுதல் என்பது வெறுமனே செயலாக அல்ல, அது எதோடு இணைஞ்சிருக்கணும்? விசுவாசத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஈஸியா சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நல்லா இந்த வருஷம் முழுசும் ஜெபம் பண்ணி நல்லா நம்ம வேதத்தை வாசித்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க எது மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? நம்முடைய கிரியையின் மேல. எந்த ஜெபிக்கிறது? வேதம் வாசிக்கிறது. இப்படி சொன்ன உடனே ஜெபிக்க வேண்டாம், வேதம் வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப புதிய ஏற்பாட்டில் ஜெபம், வேதம் வாசிப்பு என்பது எப்படி நமக்கு பயன்படுது? சொல்லுங்க, எப்படி அது பயன்படும்? ஏன் செய்யணும் அதை? சரி, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? திரும்பி வாசிங்க சிஸ்டர். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பண்ண போகிறவைகளையா? பண்ணினவைகள். இது ஜெபிச்சு ஆயத்தம் பண்ணாரா? நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டாரா? ஜெபத்துக்கு முன்னாடி. எத்தனை பேர் ஜெபத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க? ஜெபத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண் என்ன செய்யல? காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்தது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதனால அதை வெளிப்படுத்துறாரு? ஆவியினால. எப்படி ஆவியினால வெளிப்படுத்துவாரு? நீங்க பாட்டுக்கு டெய்லி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்ச உடனே டிவி பார்த்துட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இல்லாட்டி சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாட்டு பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தா வெளிப்படுத்துவாரா? இல்லாட்டி அவரோடு கொஞ்ச நேரம் செலவழிச்சா வெளிப்படுத்துவாரா? அவரோடு நேரம் செலவழிக்க. அப்ப ஜெபம் வேணுமா? வேணும். இந்த ஜெபிக்கிறதுனால அவர் உன்னை உருவாக்கல, ஏற்கனவே உருவாக்குனதை ஜெபத்தில் வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு எல்லாமே ஆயத்தமா இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை அனுபவிக்காம இருக்கிறாங்க. ஏனென்றால் என்ன அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று இன்னும் அவர் கண்கள் என்ன செய்யல, பார்க்கவில்லை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுல் எதுக்காக ஜெபிக்கிறாரு? இவங்களுக்கு வல்லமை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரா?
இல்லாட்டி உள்ள இருக்கிற வல்லமையை பார்க்கும்படி இவங்க கண்களை தரங்கன்னு சொல்றாரா? பார்க்கும்படிக்கு. மகா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. பார்க்கும்படிக்கு வல்லமை விசுவாசிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரா, இல்லாட்டி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை என்ன என்பதை அறியும்படி கண்களை திறங்கன்னு சொல்றாரா? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வல்லமை. அப்ப புதிய ஏற்பாட்டுல எல்லாமே நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா ஏன் நம்ம இன்னும் அப்படி இருக்கிறோம்னா, இன்னும் நம்ம கண்கள் என்ன செய்யல? திறக்கப்படவில்லை. அதுக்கு தான் நமக்கு எது வேணும்? ஜெபம் தேவை. அப்ப அதிகமா ஜெபிச்சா எதெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார், எதையெல்லாம் எப்படி நமக்கு உடைமையாக்கி கொள்ளணும், இல்லாட்டி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வெளிச்சத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு தான் ஆழம் தெரியும். இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறீங்கன்னா அந்த ஊரை பத்தி தெரிஞ்ச ஒரு கைடு நமக்கு இருந்தா எல்லா இடத்தையும் ஈஸியாக போய் என்ன செய்ய முடியும்? சுத்தி பார்க்க முடியும். அது போல தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இருக்கிறார். அவர் தேவன் நமக்கென்று எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவைகளை காண்பிப்பதற்கென்றே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு இருக்குது. நம்ம ஜெபம் கொடுங்க கொடுங்கன்னு இருக்கக்கூடாது. எது இருக்குதுன்னு எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஸோ புதிய ஏற்பாட்டில் எல்லாமே என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. எல்லாமே என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. சிறுமி சொல்லுங்க. அப்ப இந்த வருஷத்துல நமக்கு அதெல்லாம் அனுபவிப்பதற்கு அதிக ஜெபம் தேவை. பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாரு? பிள்ளைகளுக்குன்னு நிறைய இடத்துல லேண்டு, நூற்றுக்கணக்கான இடத்துல லேண்டு வாங்கி வச்சிருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவர் இறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தெல்லாம் சொந்தம். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த சொத்து எல்லாம் அனுபவிக்கணும்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அப்பா கூட இருந்து எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். டாக்குமெண்ட்டை எடுத்து படிக்கணும். படித்து எந்த இடத்துலன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற சொத்தை அனுபவிக்கணும். எஸ் ஆர் நோ? அதுபோல நமக்கென்று எது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது என்பதை டாக்குமெண்ட் எங்க தெரியுமா இருக்குது? வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்குது. சரி, உங்களுக்கு நான் அதை ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. வேதத்தில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை படிச்சிங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எடுத்து வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் எடுங்க பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனமும் 22வது வசனமும் வாசி. அவர்கள் எல்லாரும், நல்லா கவனிங்க. அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா வேதத்தை? வாசிங்கம்மா. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். இதை யாரை குறித்து சொல்றாரு? அவர்கள்ன்றது சீஷர்கள் யாரு? அப்பா ஸ்தோத்திரம். யாரோ நினைச்சுக்காதீங்க, நம்மளை பத்தி தான் வேதம் இங்க சொல்லுது. இயேசு நமக்காக தான் ஜெபிச்சிருக்கார். எஸ் ஆர் நோ? அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இது என்னன்னு படிச்சீங்களா? அதை எப்படி அதை விவரிக்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எப்படி சொல்கிறது? ஏன்னா நபர்கள் இங்கே இல்லாதனால இப்படி வச்சுக்கிறேன். இயேசு சொல்கிறாரு, பிதாவே, இது பிதான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. பிதாவே நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் ஒன்றாய் இருப்பது போல. அப்ப என்ன சொல்றாரு? பிதா குமாரன் ரெண்டு பேருன்னு சொல்றத நம்ம என்ன சொல்றோம்? காட் ஹெட்னு சொல்றோம். பிதா குமாரன் பரிசுத்த. தேவனுடைய சித்தம் என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள நம்மளையும் கொண்டு போக விரும்புறார். புரியுதா உங்களுக்கு? அவர் எல்லாரும் நம்மிலும் ஒன்றாயிருக்கும். ஹலோ புரியுதா? திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேர் நான் பிதாவோடும் குமாரனோடும் அவர்களோடு ஒன்றாய் இருக்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசித்த என்ன தெரியுமா நடக்கும்? அங்க என்ன சொல்றாரு? திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க, திரும்பி வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் உலகம் பிதாவே நீர் என்ன. இப்ப உலகம் விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உலகம் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை சொல்றோம். எஸ் ஆர் நோ? சுவிசேஷத்தை சொன்னா தானே உலகம் இயேசுவை விசுவாசிக்கும். அப்ப நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க எப்படி போய் சொல்லணும்? நம்ம தனியா சொல்றோம்னு நினைச்சு சொல்லக்கூடாது. நான் பிதாவோடும் குமாரனோடும் இணைஞ்சிருக்கிறேன், ஹலோ அப்படின்னு நினைச்சு சொல்லணும். பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? நம்ம சொன்னா யார் கேட்பான்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, பிதா என்னை அனுப்பினார்னு உலகம் விசுவாசிக்கிறதுக்கு நான் ஒன்னு செய்யறேன். உன்னை இழுத்து நீ தனியா இராதபடி பிதா குமார் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம் இல்லையா, எங்களோட உன்னை சேர்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். புரியுதா? புரியல உங்களுக்கு? இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்க, இதுக்கு கை தட்ட மாட்டீங்க. இதே வேற சொன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னா கை தட்டி இருப்பீங்க. 1 கோடி ரூபாய் வேணுமா? பிதாவோடும் குமாரோடும் உங்களுக்கு ஐக்கியம் வேணுமா? கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? பிதாவோடும் குமாரனோடும் நமக்கு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு போய் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதை விசுவாசித்தா நீங்க இதை அனுபவிக்க முடியும். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் இதை புரிய வைக்கிறதுக்காக. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனமும் 30வது வசனமும் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா 20-30 வாசித்தீங்களா? முன்னறிந்து இருக்குதா? எத்தனை பேர் முன்னறிந்துன்ற வார்த்தையை பார்த்தீங்க? எதுக்காக முன்னறிந்தார்? அவருடைய குமாரனுடைய சாயலாகுவதற்கு. அதன் மூலமா என்ன கொடுக்க விரும்புறாரு? சரி, அங்க நான் இதை எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. தேவன் என்னை முன்னறிந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து என்னை அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்துவான் போட்டிருக்கா, மகிமைப்படுத்தி இருக்கிறான் போட்டிருக்கா? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நான் மகிமை பெற்றவன் எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்கள் கொஞ்சம். மகிமை இருக்குதா உங்களுக்குள்ள? மகிமை இருக்குதா உங்களுக்குள்ள? மகிமை இருக்குதா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவருடைய மகிமையை நம்ம எடுக்க முடியாதுன்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்னுடைய மகிமையை தந்திருக்கிறேன். நீங்க யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, பிதா எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவளுக்கு கொடுத்தேன். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. அடுத்த வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும். நல்லா கவனிங்க எல்லாரும், இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? 14ஆம் வசனம், 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பை அவர் உங்களை அழைத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? மகிமையை கொடுத்திருக்கிறார். எப்படி கிடைச்சு அந்த மகிமை? அவருடைய சுவிசேஷத்தினால் நமக்கு மகிமை கிடைச்சிருக்குது. கொஞ்சம் அப்படி கண்களை ஏறெடுத்து பாருங்க. இங்க உட்கார்ந்துருக்கலாம் யாரு? மகிமை உள்ள நபர்கள். நீங்க மகிமை உள்ள நபர்களா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பத்தி அப்படி நினைங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? மகிமை இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன், அதனால புதிய ஏற்பாட்டில் போய் என்னை உங்களை மாதிரி மாத்துங்க, உங்களை மாதிரி மாத்துங்க, உங்களை மாதிரி மாத்துங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக விசுவாசித்தா போதும். என்ன விசுவாசிக்கணும்? என்னை என்ன செஞ்சாரு அவரு? முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்திருக்கிறார். எதுக்கு? என்ன மகிமை? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கான மகிமையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு நீங்க விசுவாசித்து, நான் என்ன சொன்னேன்? விசுவாசமும் எதை சேர்க்கணும்? கீழ்ப்படிதலை சேர்த்தா போதும்.
அதனால இன்னைக்கு நான் முதல்ல இப்போ விசுவாசத்தை பற்றியும் கீழ்ப்படுதலை பற்றி மட்டுமே இப்போ தேவையான அளவுக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எனக்கு விசுவாசம் இருக்குதுன்றவங்கலாம் கொஞ்சம் கை ஊற்றி காமிங்க. நல்லா கை ஊற்றி காமிங்க. ரைட், குட். இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? சரி, எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க எனக்கு பலமுள்ள விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? பார்த்தீங்களா, நிறைய பேர் கையை வைத்தவே இல்லை. பலமான விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் கையை வைத்தல தெரியுமா? நீங்க விசுவாசம் இருக்குன்னு எங்க தேடுறீங்கன்னா உங்களுக்குள்ள தேடுறீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு தேடினா உங்களுக்குள்ள விசுவாசம் வளரவே வளராது. உங்களுக்கு விசுவாசம் வளரணும்னா விசுவாசத்தை கொடுக்கிற சோர்ஸை பார்க்கணும். எதை பார்க்கணும்? விசுவாசத்தை கொடுக்கிற சோர்ஸ் எது? விசுவாசத்தை துவக்கினரும் முடிக்கிறவரும் அவரை பற்றி வாசி. நான் நிறைய வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்துக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்னா மூலாதாரம். அதிலிருந்து தான் அந்த விசுவாசம் வருது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எதுக்காக இதை பத்தி நான் ரொம்ப அதிகமா பேச போறேன்னா, ஒரு நிமிஷம், எதுக்காக இதை ரொம்ப பேச போறேன்னா, நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாகி விசுவாசத்தோட எதை சேர்க்கணும்? கீழ்ப்படுதலை சேர்த்தா இந்த வருஷத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் அறியவும் முடியும், அனுபவிக்கவும் முடியும். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ரைட். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அவனவனுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்காரு. விசுவாசத்தை என்ன கொடுத்திருக்காரு? பகிர்ந்து அளித்திருக்காரு. பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் பந்தியில் போய் உட்காந்திங்கன்னா பந்தி சர்வ் பண்ணும்போது சொல்லி அனுப்புவாங்க, சின்ன பிள்ளைன்னா கொஞ்சமாக போடு, ஏன்னா அது வேஸ்ட் பண்ணிவிடுன்ட்டு. ஸோ இதே மாதிரி பார்த்து அவனவனுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் போலன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் ஒரே அளவான விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? ஒரே அளவு விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை அதுக்கு பிறகு நீங்க எனக்கு ஜபம் கூட ஒருத்தர் பண்றாரு, எனக்கு விசுவாசத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா செயல்படக்கூடிய விசுவாசமா மாறணும்னா அதுக்கு நம்ம ஒரு சில காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா, சோர்ஸ் யாருன்றதை முதல் புரிஞ்சுக்கோங்க. உங்க விசுவாசத்துக்கு சோர்ஸ் நீங்க கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு சோர்ஸ் யாருன்னா தேவன். அவர்கிட்ட தான் விசுவாசம் வருது. அதுக்கு ப்ரூஃபுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம சொல்றேன், அதோட நீங்க சேர்த்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினாலே. கேட்கறதுனால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதனால வருது? கேள்வினால. கேள்வி தேவனுடைய வசனத்தினால. சோ எப்பவுமே தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்கும்போது புரிஞ்சுக்கோங்க, உங்களை நோக்கி எது வருது? விசுவாசம் வருது. வருதா? இப்ப நான் வசனத்தை பேசிட்டு இருக்கேன்ல, உங்களை நோக்கி எது வருது? விசுவாசம். வந்தா என்ன செய்யணும்? கப்புன்னு பிடிச்சுக்கணும். இப்ப உங்களை நோக்கி விசுவாசம், இப்ப என்னை நோக்கி விசுவாசம் வந்தா நான் என்ன செய்வேன்? எடுத்து வேண்டாம், ஏன்னா எனக்கு என்னை நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? இப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன வருது? விசுவாசத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். சொல்லுங்க வாயை திறந்து, எடுத்துக்கொள்கிறேன். விசுவாசம் உங்களை நோக்கி வருது, எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்குள்ள அது வருது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஏன்னா அதுக்குள்ள தான் நமக்கு விசுவாசமே வருது. விசுவாசம் இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? புதிய ஏற்பாட்டின் நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ரைட். அப்ப விசுவாசத்துக்கு சோர்ஸ் யாரு? தேவனும் அவருடைய வார்த்தையும். தேவனும் அவருடைய வார்த்தையும். ரைட். இப்ப நான் சொன்னேன், நீங்க விசுவாசத்துக்கு யாரை பார்க்க கூடாது? உங்களை பார்க்க கூடாது, கொடுத்தவரை பார்க்கணும். ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, நான் சில கேள்விகள் எழுதி வச்சிருக்கேன். நீங்க விசுவாசிக்கிற தேவனை நீங்க நம்பி போலாமா? ரிலையபிள் பர்சன் அவரு? சார்ந்திருக்கிறதுக்கு தகுதியானவரா?
ஆமா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிற நபர் அப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? தேவன் அப்படிப்பட்டவரா? சார்ந்திருப்பதற்கு தகுதி உள்ளவரா? ரிலையபிளா? அவர் ஹானஸ்டான ஆளா? இல்ல. தேவன் ஹானஸ்ட் உள்ளவரா? உண்மை உள்ளவரா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? ரைட். அடுத்தது, அவர் என்னைக்காவது வாக்கு கொடுத்த வாக்கை மீறிடுவாரா? செய்யாம போயிடுவாரா? ரைட். இதை பத்தியே நினைச்சிட்டே இருந்தா இப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல என்ன வருது? விசுவாசம். அப்ப நீங்க யாரை பத்தி அதிகமா நினைக்கணும்? தேவனை பத்தி அதிகமா நினைக்கணும். இல்லாட்டி தேவனுடைய தன்மைகளை குறித்து அதிகமாக நீங்கள் எண்ணினால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம். விசுவாசத்துக்கு போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ ஒரு காரியம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு, நமக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்திருக்குன்னு, பயங்கரமான புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே நமக்குள்ள என்ன வருது? வருத்தம் வருதா? கவலை வருதா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த டாக்டருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செஞ்சீங்க? நம்பிட்டீங்க. ரைட்டா? இல்லை, டாக்டர் சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு கேட்கலாம்ல. ஆனால் இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொல்றாரு என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றாரு. ஹலோ, சொல்கிறாரா சொல்லலையா? நீங்கள் இப்போ எதை எடுத்துக்கணும்? இது வருது. ரைட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே என்னதான் சுற்றி சொன்னாலும் நீங்கள் விசுவாசத்திலேருந்து அசையவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் எதை கவனிச்சுட்டே, யாரை கவனிச்சுட்டே இருக்கணும்? தேவனுடைய தன்மைகளை யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் அது ரொம்ப நமக்கு உதவி செய்யுது. நல்லா யோசித்து பாருங்க. முன்னால செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனின் ராணுவம் இருக்குது, நடுவில் மாட்டிக்கிட்டோம். இந்த செக் மேட்னு சொல்லுவாங்க, தெரியுமில்ல? எந்த பக்கமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. சில நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது செக்மேட் பண்ணிட்டான் என்ன. ஆனால் ஞானமுள்ள அந்த செக் விளையாடுறவன் என்ன செய்யணும்? செஸ் விளையாடுறவன் என்ன செய்யறான்? ஏதோ ஒரு மூவ் பண்ணுறான், தப்பிச்சிடுறான். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஞானமாக ஒரு தேவன் இருக்கிறாரு. எவனுமே நினைக்கல இந்த கடலை அவரால் பழக்க முடியும்ட்டு. உங்களுக்கு சொல்றது புரியுதா? எவனுமே அந்த கடலை அவர் பழப்பார்னு நினைக்கவே இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் யாரு? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரு. இதெல்லாம் வாசிக்கும் போது நாம் செக்மேட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டே காலி, இனிமேல் லைக் முடியும். நோ 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 நோ. தேவன் யாருமே அறியாத ஒரு புதிய வழியை வச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அதனால தேவனுடைய தன்மை, இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த எலிசாவினுடைய காலத்தில் சொல்றான், தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்தா கூட இப்படி நடக்கவே நடக்காது சொல்றானா சொல்லலையா? ஆனா நடந்துச்சா? நடந்துச்சு, நடக்கும். 100 வயசுல 90 வயசுல குழந்தை பிறக்குமா? பிறக்கும். ஏனென்றால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப உங்க விசுவாசத்தில் நீங்க பலப்படணும்னா நீங்க உங்களையே பார்த்துட்டு கூடாது. யாரை பார்த்துட்டே இருக்கணும்? தேவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை பார்க்கணும்னா தேவனை பற்றி சொல்வது எது? அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையின் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டுக்கு, இந்த புதிய வருஷத்துல நாம என்ன செய்யணும்? அதிகமா தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? வாசித்து அவர் யார் என்று அறிய வேண்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே. இந்த இடத்துல ஒரு ஜெபம், பெரிய ஜெபம் 17வது வசனத்திலிருந்து அது தொடர்ந்து போகுது. ஐ திங்க் 19வது வசனம் வரைக்கும் போகுது. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாரு? தேவன். எப்படி அந்த விசுவாசம் வரும்? எவ்வளவு தூரம் அவரை அறியறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கும் ஆவியை எனக்கு தருவீராக.
கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். இது தினந்தோறும் ஜெபிக்கணும். நேத்து இன்னைக்கு அறிஞ்சதை விட நாளைக்கு நான் தேவனை அதிகமாக அறியணும். ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில் நான் என்ன செய்யணும்? எவ்வளவு தூரம் அவரை அறிகிற அறிவில் வளரணும், அந்த அளவுக்கு எனக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆமென். ரைட். இது விசுவாசத்துக்கு நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்ல, விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க பண்றதுக்கு. ரைட். அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்லப்படி விரும்பினேன். விசுவாசத்தோட எதை சேர்க்கணும்னு சொன்னேன்? கீழ்ப்படிதல். ரைட்டா? ரைட். இந்த கீழ்ப்படிதலுக்கு நமக்கு ஒரு முக்கியமாக ஒரு சில காரியங்கள் தேவை. அதை மட்டும் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கீழ்ப்படிதலுக்கு என்ன தேவைன்னா, முதல்ல நீங்கள் எது உங்கள் இருதயத்துக்குள்ள ட்ரெஷர்னு சொல்லுவோம். ட்ரெஷர்னா பொக்கிஷமா என்றமோ, நமக்குள்ள சில காரியம் பொக்கிஷமாக வச்சுருப்போம். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க பொக்கிஷம்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கை ஊற்றி காமிங்க. நம்ம பிள்ளைங்க நமக்கு பொக்கிஷமா? பொக்கிஷமா? ரைட். அப்படி பொக்கிஷத்தை கொண்டு போய் நம்ம பலி செலுத்துவோமா? பொக்கிஷத்தை கொண்டு போய் பலி செலுத்துவோமான்னு கேட்கிறேன் நான். ஆபிரகாம் செலுத்தினார். சோ அங்க ஆபிரகாம் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவரால் என்ன செஞ்சிருக்க முடியாது? பலி செலுத்திருக்க முடியாது. அப்ப கீழ்ப்படிதலுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட், தேவனை தவிர வேற எதுவும் இருதயத்துக்குள்ள பொக்கிஷமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. தேவனை தவிர வேற எதுவும் நமக்கு இருதயத்துல பொக்கிஷமா இருக்கக்கூடாது. அப்ப மனைவி, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட மனைவியோ சொல்றாரா, நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் என்னை பின்பற்றி வர முடியாது. அப்படின்னா மனைவியை வெறுக்க சொல்றான்னு அர்த்தமா? இல்ல, அப்படி அர்த்தம் கிடையாது. நம்முடைய இருதயத்துல பொக்கிஷம் யாரு? தேவன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நான் காலையில் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது, எந்த இடத்துல வாசித்தேன், எந்த நேரத்தில் வாசித்தேன், எல்லாம் அப்படி தெளிவாக அப்படி இருக்குது, படம் மாதிரி இருக்குது. நான் வாசித்து கொண்டிருக்கும் போது எதை வாசித்தேன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவங்க அம்மாவும் அப்பாவையும் பார்த்து, அவங்க சொல்கிறாங்க, நான் விசாரத்தோடே தேடினோமே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு தெரியுதுல்ல? 12 வயசுல விசாரத்தோட தேடினோமே அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசு என்ன பதில் சொல்றாரு? என்னை ஏன் தேடினீர்கள்? நான் பிதாவுக்கு அடுத்தவையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? இவங்க விசாரத்தோட தேடுறான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நீ எனக்கு முக்கியமான ஆளு, நீ தொலைஞ்சு போனா எங்களால் எப்படி இருக்க முடியும்? அதனால என் பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு நாங்கள் தேடிட்டே இருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? என்னை ஏன் தேடினீர்கள்? இதே அப்படியே கொண்டு போய் நீங்க யோபுவோட கம்பேர் பண்ணா, பிள்ளைங்கள்லாம் மரித்த உடனே அவர் என்ன சொல்றாரு? என் பொக்கிஷம் போயிடுச்சுன்னு சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்படின்னா என்ன சொல்றாரு? பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கும் ஈவு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஈவுகளை அவர் எப்படி பார்க்கிறார்னா, நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஈவு, என்னுடையது நினைக்கல, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நீங்க எப்பவுமே ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும் போது அது உங்களுடையது என்று எண்ணாமல், தேவன் எனக்கு கொடுத்தது என்று நாம் என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அப்ப அவர் கேட்கும் போது கொடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசும்படி விரும்புகிறார்? எதை நீ பொக்கிஷமா வச்சிருக்கிற? நீங்க ஏதாவது ஒன்றை பொக்கிஷம் என்று வைத்திருப்பீர்கள் என்றால், ஒரு சிலருக்கு வேலை, ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் அருமையான ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த மீன் ஒண்ணுமே பிடிக்கல ராத்திரி முழுசும். இப்ப அற்புதம் செய்யறாங்க. எத்தனை படகு? 2 படகு முழுகத்தக்கதான மீனை பிடிச்சாச்சு. இப்ப மீன் நிறைய இருக்குது. நீங்க பெரிய நான் தூத்துக்குடியில் நான் ஒரு சிலர் எல்லாம் விசாரிக்கும் போது, ஒரு சில நேரத்தில் மீனை பிடிச்சிட்டு வந்தா அந்த மீனுடைய மதிப்பு 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 16, 12 லட்சம், அவ்வளவு லட்சக்கணக்கான வேல்யூ உள்ள மீன், பணம். அந்த மீனெல்லாம் பிடிச்சாச்சு. ராத்திரிலேருந்து ஒரு மீன் பிடிக்கல. இப்ப மீன் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது, மீனா இயேசுவா அப்படின்னு அவங்க என்ன செய்யல சொன்னாங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ப இயேசுவை பின்பற்றணும், அவருக்கு கீழ்ப்படியணும்னா நம்ம இருதயத்துக்குள்ள ட்ரெஷர்னா ஒரு பொக்கிஷமா எதையும் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது, இன்க்ளூடிங் நம்முடைய மனைவியும் பிள்ளையும் சேர்த்து. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கள நேசிக்கணும். அதையும் இதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அந்த நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்தார். அவர்கள் தேவனால் நான் பெற்றிருக்கிறேன்.
எனக்குரியது என்று நான் சொல்வதற்கு அதில் உரிமை நான் பாராட்டினா என்னால் கீழ்ப்படியவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கீழ்ப்படிவதற்கு முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கீழ்ப்படுதலுக்கும் கான்சிக்ரேஷன் பிரதிஷ்டைக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன பிரதிஷ்டை? வேதம் என்ன சொல்லுது? அவர் நம்மளை அவருடைய ரத்தத்தினால என்ன செஞ்சிட்டாரு? எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டான்ட்டு? எஸ் ஆர் நோ? நம்மளை விலை கொடுத்து வாங்கி என்னை தேவன் விலை கொடுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. வாங்கிட்டாரா? உங்க கையை வாங்கிட்டாரா விலைக்கு? உங்க கையை விலைக்கு வாங்கியிருக்காரா வாங்கலையா? உங்க சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்காரா இல்லையா? பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்க. இதை நம்ம இஷ்டத்துக்கு செலவு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆல் நைட் ப்ரேயர் இன்னைக்கு அப்படின்னு சரீரம் சொல்லுது டயர்டா இருக்குது. சொல்லுதா சொல்லலையா? உடனே என்ன சொல்றோம்? தூங்குறோம். அப்போ உங்க சரீரம் தேவன் வாங்கிட்டாரு. ஆனா அவர் வாங்கின சரீரத்தை நீங்க அவருக்குன்னு பயன்படுத்தாதபடி நீங்க என்ன செய்றீங்க? உங்க சொந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றீங்க. அப்படி சொந்த பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் நம்மளால தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுறார். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு எதை உங்க இருதயத்தில் நீங்க பொக்கிஷமா வச்சிருக்கீங்க? தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்வை பிரதிஷ்டை பண்ணவில்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேவன் நம்மளை விலை கொடுத்து வாங்கின பிறகும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு வீட்டை விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினோடனே அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு ஓனர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்மளை விற்றவர். அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? ஐயா வாங்கிட்டேன், வீட்டை நினைச்சிங்க காலி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சொல்லுவோமா? அவர் காலி பண்ணலன்னா என்ன செய்வீங்க? சப்போஸ் வாங்கினதுனால பலவந்தமாக அவரை என்ன செய்வீங்க? வெளியே தள்ளுவீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டோம். நல்லா கவனிங்க. விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டோம். ஒருத்தனையும் அவர் பலவந்தம் பண்றது தேவன் அல்ல. இது அவருடைய அன்பினுடைய ஒரு செயல். அதனால நிறைய பேருக்கு நம்ம விரும்பினா கொடுப்போம், விரும்பாட்டி நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது இருக்கிற வரைக்கும் உங்களால தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஸோ இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம 2 காரியத்தை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? நமக்கு எதெல்லாம் முக்கியமானது என்று நம்ம இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து எங்க வச்சிட போறோம்? ஆண்டவரே, இது நீங்க கொடுத்தது, இது உங்ககிட்ட வந்திருக்குது. நீங்க கொடுத்துருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா அனுபவிப்பேன். அதுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லாட்டி கொடுக்க சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சியான செய்வேன், கொடுத்துருவேன். அதனால தான் யார் கொடுத்தா? நல்லா யோசிச்சு பாருங்க. 100 வயசுல பிள்ளை பிறந்திருக்குது. ஒரே ஒரு பிள்ளை, உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், அவனை நீ எனக்காக பலி செலுத்து. ஆண்டவர் அங்க பார்க்கிறார். நீ உனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நான் கொடுத்த பிள்ளை வந்தவனையே உன் இருதயத்துக்குள்ள நான் இருக்கிற இடத்துக்கு பதிலாக உன் பிள்ளை உள்ள உட்கார்ந்துருக்கிறானா? உட்கார்ந்துருந்தா நம்மளால கொடுக்கவே முடியாது. ஸோ அதை இன்னைக்கு ஆண்டவர் வெளியே எடுக்கும்படி விரும்புகிறார். நமக்குள்ள தேவனை தவிர ஒரு பொக்கிஷமும் நமக்குள்ள இருக்கவே கூடாது. தேவன் தான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். அடுத்தது, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எனவே நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாக எடுத்து வாசிங்க. ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? எத்தனை பேருக்கு ஆராதனை பிடிக்கும்? ஆராதனை பிடிக்கும்ன்றவங்க கொஞ்சம் கை வைத்துங்க. எது புத்தியுள்ள ஆராதனை? நம்மள ஜீவ பலியா, சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் அதற்கென்று நம்மை அழைக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து நாம் எழுந்து நிற்போம். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழும் முறையை பற்றி நான் சொன்னேன். எப்படி வாழ வேண்டும் என்றால், நீங்க கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை.
எல்லா கிரியையும் கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். முதல்ல அதை நல்ல மனசுக்குள்ள கொண்டு வாங்க. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவையான சுகமா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்ததுனால நான் ஒன்றிலும் குறைவுபட போவதில்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஒன்றிலும் குறைவுபட போவதில்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். புதிய ஏற்பாட்டில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிக்கணும். சோ விசுவாசத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்படி விசுவாசத்தில் நாம் பலப்படுவது, இன்னும் விசுவாசத்தில் பெருகுவது எப்படி? நமக்குள்ளே நாமே விசுவாசத்தை உருவாக்க முடியாது. விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு சோர்ஸ் இருக்குது, நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அறிய அறிய ஹல்லேலூயா நமக்குள் விசுவாசம் ஏராளமாய் பொங்கி வரும். தானாய், ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லுவாங்க, தானாய் வரும் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நம்ம தினந்தோறும் பெருகுவோமாக. அடுத்ததாக தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த கான்சிக்ரேஷன் பிரதிஷ்டையின் வாழ்வில் நம்ம வளருவோமாக. ஒருவேளை இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டு, என் சரீரத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒன்றை குறித்து தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் என்றால் நான் அதை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டையின் வாழ்வு, அந்த பிரதிஷ்டையின் வாழ்வு எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எத்தனை பேர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான்னு சொல்றீங்க? எனவே இந்த நேரத்தில் வாயில திறந்து சொல்லுங்க, என்னை விலை கொடுத்து வாங்கினதுனால என் சரீரத்தின் அவயவங்களை வாயில திறந்து சொல்லுங்க, ஜீவ பலியாக நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியாக நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள எது பொக்கிஷமா இருக்குது, எதெல்லாம் தேவன்கிட்ட பெற்றீங்களோ அதெல்லாம் தேவன்கிட்ட சொல்லுங்க, இது என்னுடையதல்ல, நீர் எனக்கு கொடுத்தது. சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க எனக்கு கொடுத்தது, நீங்க எனக்கு கொடுத்தது, நீங்க எனக்கு கொடுத்தது, நீங்க எனக்கு கொடுத்த என் மனைவி, நீர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள், நீங்க கொடுத்தது அப்பா, அவர்கள் உம்முடையவர்கள். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்தி.